ஹாய் வாரியர்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. நம்ம நேத்து மிட் நைட் ஆரம்பிச்ச நியூ இயர் செலிப்ரேஷன் கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. நம்ம வீட்டில் கலண்டர் மாறி இருக்கும், நம்மளோட நியூ இயர் மெசேஜஸ் வர்றது படிப்படியா குறைஞ்சிருக்கும். இப்படி எவ்வளோ விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கேள்வி, 2025ல இருந்து 26க்கு நீங்க சேஞ்ச் ஆயிருக்கிறீங்களா? A new year is loud, but new identity is silent. எவ்ரி நியூ இயர் ஜான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பயங்கர மோட்டிவேஷனோட தொடங்குவோம். ஸ்காட்ச்ல சொல்றேன், ஜான் 1 இருந்து டயட் இருக்க, நோ சுகர் நோ ஆல்கஹால், எவனால தடுக்க முடியாதா? ஆனா நாளைக்கு ஜான் செகண்ட் தான் ரியாலிட்டி. மறுபடியும் ஸ்காட்ச்ல சொல்றேன், ஜான் 2ல இருந்து டயட் இருக்கண்டா, நோ ஆல்கஹால் நோ டயட்ரா, நோ டயட் சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? ரீசன் என்ன தெரியுமா? எல்லாருமே கோல்ஸ் செட் பண்ணுவாங்க, என்னவா போற இன்ஜினியர், ஆனா ஐடென்டிட்டியை செட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நாம செட் பண்ண வேண்டியது கோல்ஸ் இல்லைங்க, நாம செட் பண்ண வேண்டியது நமக்கான நியூ ஐடென்டிட்டி. நியூ ஐடென்டிட்டி செட் பண்ணாதான் நாம ரியலாவே நியூ இயர்க்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். கோல்ஸ்னா நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. இப்ப என்ன பண்ண போறோம் தெரியலையே. ஐடென்டிட்டினா நாம யாரா மாற போறோம் அப்படிங்கிறது. கோல்ஸ் எக்ஸ்பயர் பட் ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட். வாரியர்ஸ், 21 டேஸ்க்கு முன்னாடி நீங்க யாரு? கன்ஃபியூஸ்டா, கிளாரிட்டி இல்லாம, என்ன பண்றது லைஃப்ல, அடுத்த வருஷமும் இப்படியே போகுமா, இப்படி பல விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருந்திருக்கும். பட் இப்ப நீங்க கன்சிஸ்டன்டா 21 டேஸ் இந்த வீடியோஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால உங்களோட நியூ ஐடென்டிட்டியை நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப 21st டேல நீங்க மோர் அவேர், மோர் கிளியர் அண்ட் மோர் காம். இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிராமாட்டிக் இல்லைங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிசிப்ளின்டு ரியாலிட்டி. இந்த 21 டேஸ் சேலஞ்சில் நீங்க பெர்ஃபெக்ட் ஆகல, நீங்க ரிச் ஆகல, நீங்க பெரிய அளவுல சேஞ்சஸ் ஆகல. ஆனா ஒரு விஷயம் கத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ப்ராமிசஸை நீங்க கீப் அப் பண்றது. நீங்க உங்களை பெட்டரா பில்ட் பண்ணுங்கிற டிசிஷன்ல கன்சிஸ்டன்டா இருந்திருக்கிறீங்க. இந்த 21 டேஸ கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களை நீங்க மதிக்க கத்துக்கிட்டீங்க. செல்ஃப் ட்ரஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த். அந்த செல்ஃப் ட்ரஸ்ட் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்கு. வாரியர்ஸ், உங்க டெய்லி ஆக்ஷன்ஸ் யாரை ஃபாலோ பண்ணணும் தெரியுமா? நான் இப்படி எல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டையா, இல்ல நான் இப்படித்தான், இப்படி நான் மாறி இருக்கேன், இப்படி நான் வாழ்றேன் அப்படிங்கிற ரியாலிட்டியா? இதான் நான் இப்படிதான் வளர்ந்தேன், இதான் என் வாழ்க்கை. வாரியர்ஸ், நம்மளுடைய 21 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு எண்ட் ஆனாலும் இன்னையிலிருந்து ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 2026ல நாம 3 ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங்கா நமக்குள்ள பில்ட் பண்ண போறோம். த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி, த டிசிப்ளின்டு செல்ஃப். டிசிப்ளின் அப்படிங்கிறது நாம செய்ய விரும்பாத விஷயங்களையும் கண்டிப்பா நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக செய்யறது. நமக்கு ஒரு விஷயத்த செய்யவே மூடு இல்லை அப்படின்னாலுமே நிச்சயமா நாம செய்ய வேண்டிய டைம்ல ரெகுலரா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்குள்ள டிசிப்ளின் வரும். த ஐடென்டிட்டி 1 இஸ் டிசிப்ளின்டு செல்ஃப். த செகண்ட் ஐடென்டிட்டி, த அவேர் செல்ஃப். நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு 21 டேஸ் ஜேர்னில பல விஷயங்கள் பார்த்தோம். இப்ப நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாம் எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம எப்படி பில்ட் ஆகணுமோ அதை நோக்கி டிசிப்ளினோட அவேர்னஸை கொண்டு போறது. த தேர்ட் ஐடென்டிட்டி, ரெஸ்பான்சிபிள் செல்ஃப். இங்க பிளேம் பண்ண தேவையில்லைங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, அது இருந்தா நடந்திருக்கும், இது இருந்தா நடந்திருக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. நாம லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிள். நம்ம லைஃபோட ரிமோட் கண்ட்ரோல் நாம கையில எடுக்கிறோம். நாம சக்சஸ்ஃபுல்லா இந்த 2026 கொண்டு போறோம். நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. வாரியர்ஸ், நம்ம இந்த 21 டேஸ் சேலஞ்சோட ஃபவுண்டேஷன் டேல நம்ம பார்த்தோம் 8 வீல்ஸ் ஆஃப் லைஃப். அந்த 8 வீல்ஸ் ஆஃப் லைஃப் இன் டீடைலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ மூலமா கத்துக்கிட்டோம். நவ் ஐடென்டிட்டி இஸ் பில்ட் ஆன் டெய்லி பேசிஸ் பேஸ்ட் ஆன் வாட் யூ டூ எவ்ரி டே. அப்ப நம்ம தினம் இந்த 8 வீல்ஸையுமே பேலன்ஸ்டா சேம் கேரோட நாம ரேட்டிங் கொடுத்தோம் இல்லைங்களா? அதுல எந்தெந்த வீலுக்கான ரேட்டிங்ஸ் கம்மியா இருக்கோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு
கான்சியஸா அவேர்னஸோட ரெஸ்பான்சிபிளா டிசிப்ளின்டா 2026 பில்ட் பண்ணுவோம். வாரியர்ஸ், ஒருவேளை இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்குள்ள எப்பவாவது ஒரு சில நாட்கள் லேக் ஆயிருக்கு, 21 டேஸ்ல ஏதாவது ஒரு சில நாட்கள் நீங்க மிஸ் பண்ணிருக்கிறீங்க, சேலஞ்சில் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படி இல்லைன்னா டோன்ட் வரி, நீங்க திரும்பவும் போய் அந்த வீடியோஸை பார்க்கலாம். பட் 2026ல நோ காம்ப்ரமைஸ், நோ ஃபெயிலியர், 100% நம்ம லைஃப் டிரெக்ஷனை கிளாரிட்டியோட நம்ம கொண்டு போவோம். 2026ல டெய்லி நம்ம டேயை க்ளோஸ் பண்றப்ப இந்த 3 கேள்வியை கேட்போம். இன்றைய நாள் நான் வாழ்ந்தேனா அல்லது நான் கடந்து வந்தேனா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நாம வாழ்ந்தோம் அப்படின்னா the previous day ஈவினிங்கே நம்ம ரிச்சுவல்ஸ்ல என்னென்னலாம் டிசிஷன்ஸ் நாளைக்கு நான் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம எடுத்திருக்கோமோ அதன்படி நம்ம லைஃப் போச்சா, அல்லது நம்மளும் கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி அந்த நாளை கம்ப்ளீட் பண்ணோமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். செகண்ட் செக், இன்னைக்கு நான் புதியா யாரெல்லாம் சந்திச்சேன், அவர்கள்ட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், யார் என்ன ஹர்ட் பண்ணாங்க, அவங்கள நான் மன்னிச்சேனா அப்படிங்கிற செகண்ட் செக் பண்ணுங்க. தேர்டா, நாளைய நாள் நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு நான் செய்ய போற அந்த வேலைகளுக்கான செக்லிஸ்ட நான் ரெடி பண்ணனா, அதை கரெக்டா முடிக்கிறதுக்கான பெர்ஃபெக்டான ஷெட்யூல் என்கிட்ட இருக்கா அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த இன்னைக்கு ஜான் 1ல கல்டிவேட் பண்ண ஆரம்பிப்போம். ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நியூ இயர்ல பெரிய டிசிஷன்ஸ்லாம் வேணாங்க, ரைட் டைரக்ஷன்ஸ் போதும். ரைட் டைரக்ஷன்ஸ் இந்த 21 டேஸ் சேலஞ்சில் நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்க. இன்னும் நிறைய கண்டினியூஸா இந்த ஹை ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் மூலமா நாம கத்துக்குவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐகான். ஸ்மால் இன்டெகிரிட்டி பில்ட்ஸ் மேசிவ் சேஞ்ச் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். அதனால நமக்கு நாம உண்மையா இருக்கிறதுக்காக இந்த 2026ல 365 நாட்களையும் தினம் இந்த 3 செக்லிஸ்டோட க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்றப்பவே நாம எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா நம்மளுடைய லைஃப் கோல்ஸை, லாங் டேர்ம் கோல்ஸை நோக்கி டெய்லி வின்ஸோட மூவ் பண்ணுவோம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் போறேன். வாரியர்ஸ், ஜான் 1 இன்னைக்கு நாம இந்த ஒரு விஷயத்த நமக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணிக்குவோம். நான் 2026 கிளாரிட்டியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் 2026ல எனக்கான ஐடென்டிட்டியை எந்த சூழ்நிலையிலையும் மிஸ் பண்ண மாட்டேன். நான் 2026ல எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்க்கும் நெகோஷியேட் பண்ண மாட்டேன். நான் 2026ல ஒரு ரியல் வாரியரா என்னோட லைஃபை நான் பில்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தோட 2026 சந்தோஷமா வாழ்வோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். See you in the next video. Until then, signing off, your Francis.